ஹாய் guys, வெல்கம் டு ஸ்வான் ஃபிக்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி ஜின்னோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த சேனல் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. போரா ஹேர் ஃபிக்ஸ்லேயும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பிகாஸ் நான் படிக்க ஆரம்பிச்சதுனால நான் அப்படியே கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக அங்கே போகுது. ஸோ எனக்கு கரெக்டாக இருக்குது டைமிங்கு. எனக்கு சுத்தமாக ஃப்ரீ டைம் கிடைக்கிற எனக்கு டைமையும் நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். அதுதான் உண்மை. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, தயங்கோ மாரி ஐஷுக்கு வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலி நான் தான் சொன்னேன் இது ஸ்பெஷல் பார்ட் போடுறேன்ட்டு. பட் எனக்கு அப்போ இருந்த ஐடியாவுக்கப்புறம் நான் தம்ப்நெயில் ரெடிலாம் பண்ணேன். பட் எனக்கு சுத்தமாக அதை ரெக்கார்ட் பண்ணுன்ற ஒரு தாட்டே போயிடுச்சு. ஸோ அதை அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு ஸ்பெஷல் பார்ட் வராது. ஸோ நான் அதுக்கு பதிலாக பெஸ்ட்டாக தயங்கு ஒன் ஷாட் வேறு உங்களுக்கு ஒன்று தரேன் கண்டிப்பாக. அது அவ்வளோதான். அதை பற்றி தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்டு அவளுக்கென இந்த ஒன் ஷாட் வந்து ஸோ இது ஒரு ரெண்டு ரீசனுக்காக இந்த ஒன் ஷாட் வந்து நான் எனக்காக டெடிகேட் பண்ணுறேன் சொல்லிக்கக்கூடாது. இருந்தாலும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் இது நான் வந்து 15 அன்றைக்கி அப்லோட் பண்ணுவேன்னா அது 16 அன்றைக்கி அப்லோட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஸோ 15 என் பர்த்டே. அண்ட் ப்ளஸ் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு பர்சன். எனக்கு தெரிஞ்சு போரா ஹேர் ஃபிக்ஸில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் எனக்கு அண்ணி எவ்வளோ பிடிக்கும். ஸோ லைக் போடுவேன், சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்வான் ஃபிக்ஸில் யாருக்கும் தெரியாதுன்னா, ஸோ நான் 16 அன்றைக்கி அப்லோட் பண்ணேன்னா அன்றைக்கி ஒரு விஷயம் போட்டுருங்க. ஸோ இது எங்கள் 2 பேருக்காக ஒரு ஒன் ஷாட். ஸோ டிசம்பரில் கண்டிப்பாக ஆனிவர்சரிக்காக ஒரு ஒன் ஷாட் போடுவேன். அது போரா ஹேர் ஃபிக்ஸ்லன்னு நினைக்கிறேன். ஓகே, போதும் நான் ரொம்ப என்னோடய கதையை இழுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து என் பர்த்டே ப்ளஸ் அனியோட பர்த்டே 2 பர்த்டேக்கு சேர்த்து ஒரு ஒன் ஷாட், அதுவும் ஸ்வான் ஃபிக்ஸில். இதான் நான் சொல்ல வந்த தகவல். ஸோ இது பர்ஃபெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் ஷாட் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னால் அன்றைக்கி போட முடியாது. பிகாஸ் அன்றைக்கெலாம் போட யாரும் கேட்க மாட்டேங்கிறனால தான் அது அப்படியே வந்து நம்ம ஜின்னுக்கு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும். அது ஓகேடா. இது வந்து பெரிய இன்ட்ரோலாம் கிடையாது. சரி, நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு கல்யாண மண்டபம் தான். ஸோ உங்களுக்கு தான் கல்யாணம். ஸோ இப்போ நைட் டைமு. ஸோ நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு கல்யாணம். இப்போ நைட்டு ஒரு 8 o'clock இருக்கும். நீங்கள் அப்படியே அந்த மிரரை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஃபேஸில் சின்னதாக கூட ஸ்மைல் இல்லை. உங்களை சுற்றி எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இந்த டைமில் உங்களோட ரூம் டோர் யாரும் தட்டுறாங்க. அங்கே இருக்கிற பொண்ணுங்களும் யார் ஒரு மாப்பிள்ளையாக இருக்குமோ, இருக்கும் என்னை பார்க்க இப்படியே வந்திருப்பார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கலாய்க்கவும் நீங்கள் சின்னதாக ஸ்மெட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ டோர் ஓப்பன் பண்ணால் ஜேடி நிற்கிறான். இப்போ எல்லா பொண்ணுங்களும் யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கவும், வயனுங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இப்போ நீங்கள் இந்த வாய்ஸை கேட்டோடனே இந்த டோர் கிட்ட வரீங்க. ஜெடி அப்படின்ற மாதிரி நீங்கள் கூப்பிடுவோம். வயன் அவன்கிட்ட பேசணும் வயன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ எல்லோரும் வந்து இல்லை இப்போல்லாம் பேச முடியாது, நீங்கள் கிளம்புங்க, எதாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் பேசுங்கன்னு சொல்லவும், இப்போ நீங்கள் வந்து என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. வயன் நம்ம தனியாக பேசணும் வயனுன்ற மாதிரி சொல்கிறான். எல்லோரும் வந்து ஜெடியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லாம் கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்லை வயன் வெளியே இருங்க, நான் எங்கேயும் போயிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ எல்லோரும் வெளியே போனோடனே நீங்கள் கை கட்டி நின்றுட்டு ஜெடி தான் பார்க்குறீங்க. இப்போ ஜெடியும் நீ பண்ணுறதுலாம் கரெக்டாக இருக்கா, அவனுக்கு என்ன அட்வைஸா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை வயன், நான் அப்படி சொல்லலை. ஜென் இங்கே பாரு ஜெடி, அவனை பற்றி தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத, இந்த முடிஞ்சு போன கதையெல்லாம் என்கிட்ட எடுத்துகிட்டு வராத, நாளைக்கு எனக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, நான் உன்னை வந்து கன்வின்ஸ் பண்ணவோ எதுக்கோ நான் இது பண்ணல. கத்திஜா எனக்கு ஃபோன் பண்ணான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஜென் கல்யாணத்துக்கு வந்துட்டுருக்கானா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு, ஜெடி நீங்கள் என்ன விளாட்றீங்க நல்லா 3 பேர் சேர்ந்துக்கிட்டு, அவனுக்கு தான் நான் வேணான்னு சொல்லிட்டான்ல, அவனுக்கு நான் வேணாம், எங்கள் அப்பா வேணாம், யாருமே வேண்டாம் தானே நான் உதறி விட்டு போனான், இப்போ எதுக்கு என் கல்யாணத்துக்கு வரானே, இந்த கல்யாணம் நிறுத்தவா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கத்தவும், வைன் காம் டவுன் இரு, நான் சொல்கிறேன் முழுசாக கேளு. ஜின்னாவே இல்லடி, என்ன நடிக்கிறியா ஜெடி, அவன் கூட சேர்ந்துட்டு நீ ட்ராமா போடுறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஐயோ வயன், அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அவன் கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கான். இப்போ எப்படி உனக்கு சொல்கிறது, அவன் உங்ககிட்ட கோவத்தில் பேசிட்டேன்னு அவன் அவ்வளோ ஃபீல் பண்ணுறான். நீ 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 அவன் மேலே இருக்கிற கோவத்தில் இப்போ கல்யாணம் வரையும் வந்து நிற்கிற வயன், நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் பேசினீங்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஜெடி சொல்லவும், ஜெடி ப்ளீஸ் ஸ்டாப், நிறுத்து, என்ன ஜின்னு உனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அமிச்சானா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. வயன் இப்படி புரிய மாட்டேங்குது, நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போகிறேன், நான் எனக்கு அதை உன்கிட்ட போய் சொல்லியிருக்கேனா அப்படின்ற மாதிரி ஜெடி கேட்கவும், ஜெடி நான் இதுக்கப்புறம் நான் யாரையும் நம்புறதாவே இல்லை, நீயாக இருக்கட்டும் கத்திஜாவாக இருக்கட்டும், யார் என்ன சொன்னாலும் நான் யாரையும் நம்புறதா இல்லை. நாளைக்கு காலையில் எனக்கு மேரேஜ், எங்கள் அப்பா பார்த்த பையன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இது என்னோடய ஃபைனல் டிசிஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க.
சரி ஓகே வைன், நான் உங்ககிட்டக்கே வரேன். சரி, அந்த பையனை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஜெடி கேட்குறான். நீங்கள் வந்து அவன் 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 ஒரு டாக்டர் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் அப்புறம் அப்பாவுக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் என் ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு பையன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் அப்புறம் எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா யோசிச்சு சொல்கிறீங்க. இப்போது ஜேடி உங்களை பார்த்து ஸ்மிர்க் பண்ணிவிட்டு, அப்போது உனக்கு அவனை பிடிக்கல, உன் ஃபேமிலிக்கு அவனை பிடிச்சிருக்கு, ஸோ ஜின் மேலே இருக்கிற கோவத்தில் நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதானே. இப்போ நீங்கள் வந்து ஜெடி இது தேவையில்லாத கொஷினை இந்த நேரத்தில் வந்து கேட்டுட்ருக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எங்கே பாரு வயன், எனக்கு தெரியும் நீ ஜின் எப்படி லவ் பண்ணீங்க, என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியும். நீங்கள் 2 பேரும் ஒரு ½ ஜஸ்ட் ஒரு ½ 30 மினிட்ஸ் பேசினாலே உங்கள் 2 பேருக்கு பிரச்சனை முடிஞ்சிடும். அதை நீ ஒரு பக்கம் உங்கள் அப்பாவை அவன் அடிச்சிட்டான்ற ஒரு கோவத்தில் நீ வந்து எல்லாருமே அவன் அடிச்சிட்டு அவன் ஒரு ஈகோலையும், எதுக்கு இந்த ஈகோ எனக்கு புரியல, லவ்வில் என்ன உங்கள் 2 பேருக்கு ஒரு ஈகோன்ற மாதிரி அவன் கேட்குறான். ஆமாண்டா, எனக்கு தான் ஈகோ. நான் எவ்வளோ தான் நான் விட்டு கொடுத்து போகிறது, நான் ஒரு பொண்ணு, என்னால் எவ்வளோ தூரம் ஃபேஸ் பண்ண முடியுமோ நான் ஃபேஸ் பண்ணி நான் இன்னும் ஹோல்ட் பண்ணி நிற்கிறேன், எனக்கு ஜின் தான் வேணும்ன்ட்டு. ஆனால் அவன் எங்கள் அப்பாட்ட பேசுகிறான்னு சொன்னதுக்கு எங்கள் அப்பா சரி பொண்ணு கொடுக்குறாரு, அவர் ஏதோ பேசுகிறாருன்னு இல்லாமல் எல்லா ரிலேட்டிவ் முன்னாடி எங்கள் அப்பா அடிச்சிக்கும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேடி வந்து வைன், உனக்கு தான் ஜின்னை பற்றி தெரியல. நல்லா தெரியுமே, நல்லா தெரியும், அவனை பற்றி A to Z தெரியும். தெரிஞ்சனால தான் இப்போ இந்த முடிவுக்கு வந்து நான் நிற்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே பாரு ஜெடி, எனக்கு நீயும் கத்திஜாவும் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க, தயவு செஞ்சு ஜின் இங்கே வர வேணான்னு சொல்லிவிடு. அவள் எதுக்கு இங்கே வரா முதல்ல, அவன் யார் ஃபஸ்ட் இந்த கல்யாணத்துக்கு வரதுக்கு? நான் அவனை கூப்பிட்டானா கல்யாணத்துக்கு, இல்லை என் ரிலேட்டிவ் எங்கள் அப்பா கூப்பிட்டானா அவனை? இப்போ எதுக்கு அவன் வரானா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அவங்க டோரை தட்டவும் இப்போ நீங்களும் ஜெடி இது எல்லாமே முடிஞ்சிச்சு ஜெடி, பேசி எதுவும் ஆக போகிறதில்ல, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவோம். ஜெடி வந்து வைன் ஒரு தடவை ஜின்கிட்ட பேசி பாரு ஜெடி, என் லைஃப்பில் ஏதாவது நல்லது பண்ண நினச்சேன்னா தயவு செஞ்சு இப்போ போயிடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கையெடுத்து கும்பிட்றீங்க. ஜேடியும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போனோம். இல்லை உள்ள வந்துட்டு என்னாச்சு கத்திரமா சவுண்டில் கிடச்சிக்கோ, நீ வந்து ஒன்றும் இல்லை சும்மா அவங்க கூட சண்டை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறீங்க. ஸோ இதே நேரத்தில் நம்ம ஜின்னு காமிச்சா, ஸோ இவன் அப்படி காரில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ கத்தீஜா தான் கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோமோ. இப்போ கத்தீஜாவும் ஆனால் ஜின் நீ ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறாடா அவட்ட, அவள் எடுத்த முடியும் எனக்கு ரொம்ப தப்பே இல்லைன்னு தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரை பண்ணிட்டு சொல்லவும், இப்போது ஜின்னும் ஏந்து உட்காந்துட்டு என்னடி தப்பு இல்லை, என்ன தப்பு இல்லை, அவங்க அப்பா எல்லாரும் முன்னாடி என்னை செருப்பால் அடிப்பான், அவன் என்னையும் எங்கள் அம்மாவையும் தப்பாக பேசுவான், இதெல்லாம் கேட்டுட்டு நானும் பொட்ட மாதிரி நான் மூடிட்டு இருக்கணுமா, அதுதான் வச்ச நாள் பொத்திட்டான் 6 நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஜின் இருந்தாலும் அவர் வந்து வயனோட அப்பாடா, நீ வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி கத்தீஜா சொல்லிகிட்டு இருக்கா. நான் விட்டு கொடுத்ததுனால தான் விட்டு கொடுத்து போய் தான் அந்த ஆள் என் தலைமால் ஏறி நின்று ஆடினான், அதுக்கப்புறம் அந்த ஆள் வாயை திறக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ கத்தீஜா வந்து சரி அவ்வளோ பண்ணதுக்கப்புறமும் வயனை முட்டை வந்தப்போ நீ தாண்டா அவளை வேணான்னு சொன்னேன், என்ன சொன்ன, அவள் ஏன் வந்தா அந்த ரீசனை மெயினாக நீ புரிஞ்சுக்கிட்டியா கத்தீஜா அப்படின்ற மாதிரி நம்ம சின்ன சொல்லவும், இப்போ கத்தீஜாவும் சரிடா அவள் அவங்க அப்பாட்ட வந்து நம்ம மறுபடியும் பேச சொன்னா, சாரி கேட்க சொன்னா, இதில் என்ன தப்பு இருக்குது, அவளுக்கு நான் வேணும், நான் ஒத்துக்கிறேன், எனக்கும் இப்போ அவள் வேணும், எனக்கு அவள் வேணும் தான், நான் யாருக்காக அவளை விட்டு கொடுக்க முடியாது, எனக்கு அந்த இடத்துல அவ்வளோ கோவம் வச்சு அவங்க அப்பா பண்ணது, அவங்க அப்பங்கார எங்கள் அம்மா பற்றி பேசினது எனக்கு எதுவுமே பிடிக்கல, அதனால தான் அவளை போட்டின்னேன், ஆனால் அவள் இப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணி போவான்னு நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ கத்திச்ச கம்முன்னே இருக்கவும், ஜின்னோ உன்னை தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ட்ரிங்க் பண்ணுறான். ஃபஸ்ட்டு இப்படி குடிக்கார மாதிரி குடிக்கிறது நிறுத்துறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டிலை வாங்க பார்க்குறா. இப்போ ஜின்னு வந்து பாட்டில் தரவன் ஆனால் எனக்கு என்னன்னே தெரியலடி, மனசெல்லாம் அப்படியே ரொம்ப வலிக்குது, அவளை வந்து போடி என் லைஃப்பில் இருக்காதுன்னு சொன்னதுக்கப்புறம் மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கூட சரி அவள் எப்பவும் போல் கோச்சிக்கிட்டு போனாலும் திரும்பி வந்துடுவா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் எனக்கு, ஆனால் இந்த வாட்டி போனதுக்கப்புறம் அவன்கிட்ட வரவே மாட்டாளோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜின் சொல்லிகிட்டு இருக்கோமோ. இப்போ கத்தீஜா வந்து சின்னதாக ஸ்மிர்க் பண்ணிவிட்டு, பொண்ணுங்க ஒரு பர்சனை லவ் பண்ணால் அவங்க அந்த பையன் எவ்வளோதோ ஹர்ட் பண்ணாலும் அடித்தாலும் சித்திரவதை பண்ணாலும் திரும்பி அந்த பர்சனிட்டே தான் வருவாள். ஏன் தெரியுமா? ஏன்னா
கஷ்டப்படுத்தினாலும் அவன் உன்னை லவ் பண்ணுறா, அதுக்காக அவள் என்ன வேணால் தாங்கிப்பா. ஆனால் அதே ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு எல்லா பசங்களும் எந்தெந்த பொண்ணு ட்ரூவாக லவ் பண்ணுறாளோ அவளாம் ஹர்ட் பண்ணிட்டு அசால்ட்டாக குப்பை மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு போகிறாங்கடா, அதில் நீயும் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி கத்திஜா சொல்கிறா. ஏய் என்ன நான் மற்ற பசங்க சீப்பான பசங்க மாதிரி தெரியுதா? இப்போ கத்திஜா அதை நான் சொல்லணுமா அப்படின்றா. ஏய் நித்திரிக்கார அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்கிறான். இப்போ கத்திஜாவும் காரை நிறுத்திட்டு திரும்பி பார்த்துட்டு, என்ன இந்த பாட்டில் போட்டு போய் கண்ணாடி உடைப்பியா, என்ன என் மேலே உடைப்பியா, அதாவது உன்னை என்னடா பண்ண முடியும்? உன்னால் ஸ்டெடியாக நிற்க முடியுமா? இப்போ ஏதோ பெருசாக சரிப்பா ஏதோ ஃபீல் பண்ணுறியே, கல்யாணத்துக்கு கூட்டு போயாவது சமாதானம் படுத்தலான்னு பார்த்தேன், இதுக்கு மேலே என்ன முடியாது, காருக்கு எடுத்து நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லவும் இப்போ ஜின்னு ஏய் சரி சாரி இப்படின்ற மாதிரி ஜின் சொல்லவும் கத்திஜா சைலண்ட் ஆயிடுறா. இப்போ கத்திஜா திரும்பிட்டு, ஆனால் நிஜமாவே நீ ரொம்ப சீப்பாக நடந்துக்கிற ஜின் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஜின் நான் என்ன சீப்பா? ஓ சீப்பா, நான் இந்த கோவம் இப்போ இத்தனை நாளாக இந்த சண்டை நடந்ததுனால என் கேரக்டர் உங்களுக்கு சீப்பாக தருதில்ல, என் வயனுக்கு தெரியும்டி நான் இந்த மாதிரி ஒரு பர்சன், இந்த மாதிரி ஒரு கேரக்டருன்ட்டு. இப்போ கத்திஜாவும் அதை தெரிஞ்சதுனால தான் அவள் ஒன்று விட்டுட்டு இப்போ அவங்க அப்பா சொன்ன பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்ற மாதிரி கத்திஜா சொல்கிறா. இப்போ ஜின்னு கிடையவே கிடையாது, அந்த சொட்ட தலையை நான் செத்துருவேன் விஷம் குடிச்சிருவேன்னு சொல்லி என் பொண்ணோட ஏமாத்திருப்பான், அதனால் ஒத்துக்கிட்டு இருப்பா. அவள் மனசார ஒரு துளி கூட எனக்கு துரோகம் பண்ண நினைக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்கிறான். இப்போ கத்திஜா ஜின்னே பார்த்துட்ருக்கோம். இப்போ ஜின்னோ என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். சத்தியமாக என்னால் புரிஞ்சிக்கவே முடியல ஜின், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வயன் அப்படி பேசிகிட்டு இருந்த, இப்போ அவள் என்னை விட்டு போவே மாட்டா, எனக்கு அவளை பற்றி தெரியும், அவள் அப்படி இப்படின்னு நீ அவளை இப்படி பேசுகிற, சத்தியமாக என்னால் உன் கேரக்டர் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி கத்திஜா சொல்லவும் இப்போ ஜின்னோ என் கேரக்டர் என்னாலே புரிஞ்சிக்க முடியாது, ஆனால் என்னை முழுசாக புரிஞ்சுட்டு ஒரே ஆள் என் பொண்டாட்டி வயன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ கத்திஜா மறுபடியும் கார் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவும் ஜின் நம்ம சீக்கிரம் போயிடுவோம்ல, கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ மறுபடியும் கத்திஜா பிரேக் போடுறா. இப்போ ஜின்னு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். எது கல்யாணத்தை நிறுத்த போகிறோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஜின்னு ஆமாம், இப்போ நம்ம பொண்ணத்துக்கு தானே போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லவும் ஹே நான் ஒன்றும் அதுக்கெலாம் உன்னை கூட்டு போகிறேன், நான் ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணுறியே, ஜேடி சொன்னானே உன்னை கூட்டு வர சொன்னான், அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம பொண்ணு உனக்கு கடத்த போல, அப்புறம் என்ன அவளுக்கு என்ன அச்சதை போட்டு 100 வருஷம் நல்லா இருமா புள்ள கூட நல்லா இருமா வாழ்த்த போகிறோமா அப்படின்ற மாதிரி நம்ம சின்ன கேட்குறான். இப்போ கத்திஜா எதுவுமே சொல்லாமல் கம்முன்னு இருக்கவும் இங்கே பார், அவள் என் பொண்டாட்டி, அவள் எனக்கு மட்டும்தான், நம்ம இப்போ கல்யாணத்தை நிறுத்த தான் போகிறோம், அவளுக்கு அச்சத்தை போட்டு வாழ்த்திட வரத்துக்கு நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. இப்போ கத்திஜா ஜின் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா, பொண்ணுத்துக்கு போனால் எவா வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ காரை மட்டும் ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஸோ இப்படியே போயிட்டுருக்காங்க. இப்போ ஜின்னுக்கு கொஞ்சம் போது அதிகமாக ஆரம்பிக்குது. இப்போ கத்திஜாவும் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்லடி எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ கத்திஜா ஆரம்பிச்சிட்டான்டா அப்படின்ற மாதிரி அவளும் யோசிக்கிறா. இப்போ கத்திஜா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கவும் இருந்தாலும் அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாத, நான் அவளுக்கு எல்லாமே நான் தாண்டி குழந்தைடி, அவளை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கிறேன், அடிச்சிருக்கேன், திட்டியிருக்கேன், அவளை மென்டலி ஃபிசிக்கலி நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு தோணுது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் என்ன நடந்தாலும் அவள் என் பொண்டாட்டி, அவளை எங்கேயுமே நான் விட்டு கொடுத்ததில்ல, இந்த வாட்டி பைத்தியக்காரத்தனமாக கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் போயிட்டு இப்படி நிற்கிறேன் கடைசியில் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கத்திஜா எதுவுமே பேசாமல் தலையை ஆட்டிகிட்ருக்கா. அவனுக்கு தெரியும்ல நம்ம ஃபஸ்ட் டைம் ஒயின் எங்கே பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ கத்திஜாவும் சொல்லு நான் மறுபடியும் கேட்க ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஒரு சின்ன ஸ்மைலோடவே ஸோ நீங்களும் நீங்கள் மீட் பண்ணிங்க நம்ம அங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேயே ஸோ நீங்கள் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஸோ நீங்கள் செகண்ட் இயர் இப்போ படிச்சுட்ருக்கீங்க. ஸோ 4 இயர்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயரில் நீங்கள் அவ்வளோலாம் காலேஜ் யார்ட்டையும் பேசிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் செகண்ட் இயரில் இருக்கோம். இப்போ உங்களுக்கு பயாலஜி கிளாஸ் எடுக்கணும். இப்போ ஒவ்வொருத்தராக என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா டீம் பிரிக்கிறாங்க, அதாவது குரூப் பை குரூப்பாக சீனியர்ஸ் உங்களுக்கு சொல்லி தருவாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஸ்கை ராக்கெட்டு தான், பயமாக இருக்குடி, பயாலஜி கிளாஸ்னால் அந்த கிளாஸ் தானே எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஸ்கைரா அப்படியே ஒரு டேர்னில் உங்களை பார்த்துட்டு பயாலஜினா என்ன போகிறோம்
அதான் எடுப்பாங்க. ஏய் நமக்கு சொல்லித்தர சீனியர் கேர்ள்ஸா தானே இருப்பாங்க அப்படின்ற மாரி நீங்க வந்து கேட்குறீங்க. அவ கைய வந்து புடிச்சிட்டு ஒரு பக்கம், அவளோட ட்ரெஸ்ஸ வந்து அப்படி பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. "பிச்சிரு, பிச்சிரு அந்த கோட்ட அப்படியே பிச்சு தூக்கி போட்டுறியா?" அப்படின்ற மாரி கேட்குறா. ஏய் இல்லடி, இங்க பாரு நெறைய ஜென்ஸ் சீனியர் தான் இங்க இருக்காங்க. நமக்கும் அந்த மாரி ஜென்ஸும் சொல்லி தருவாங்களா? அப்படின்ற மாரி நீங்க கேட்குறீங்க. இல்ல, வயசானவன் சொல்றதால என் ப்ரொஃபசர் வந்து சொல்லி தருவான். கேட்குறா பாரு கிழத்தனமா கேள்வி. அதான் சொல்றாங்கல்ல சீனியர்ஸ் தான் சொல்லி தருவாங்கன்ட்டு. நமக்கு யார் வருவாங்கன்னு நமக்கு தெரியல. பார்க்கலாம். ஆனா பரவால்ல. நம்ம சீனியர்ஸ்லாம் பார்க்க சும்மா ஹேண்ட்ஸமா இருக்காங்க. அப்படின்ற மாரி ஸ்கைரா சொல்லிட்டு இருக்கவும், இப்ப நீங்க அவள பார்த்துட்டு, "வெட்கமே இல்லல்ல உனக்கு?" அப்படின்ற மாரி கேட்குறீங்க. அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. அப்படின்ற மாரி அவளும் சொல்றா. இப்ப நீங்க நினைக்கவும், ஸோ உங்க குரூப்ல வந்து மொத்தம் 8 பேரு. ஆ ஸோ ஓகே. உங்களுக்கு வந்து 2 பேர் சொல்லி தருவாங்க. ஸோ கத்தீஜா அண்ட் கிம் சோக் ஜின் அப்படின்ற மாரி சொல்லவும், இப்போ ஜேடி வந்து உங்க ஷோல்டர்ல கைய போட்டு, "கத்தீஜா பேரு கேட்கவே செம்மையா இருக்குல்ல" அப்படின்ற மாரி உங்ககிட்ட சொல்றான். இப்போ நீங்க வந்து, "ஜேடி வலியுது ஜேடி" அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. ஸ்கைராவும், "பச்சையா வலியுதுடா தொடச்சுக்கோ தொடச்சுக்கோ" அப்படின்ற மாரி அவளும் தொடச்சலாம் ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே தனித்தனியா ஒரு கிளாஸ் ரூமுக்கு அனுப்புறாங்க. பிகாஸ் நீங்க வந்து உங்க கிளாஸ்லயே வந்து கண்டிப்பா ஒரு 100 பேராவது இருப்பாங்க. ஒரே இதில வச்சு எடுக்க முடியாதனால பிரிச்சு பிரிச்சு விடுறாங்க. ஸோ இப்போ நீங்க ஸ்கைரா, ஜேடி நீங்க அப்புறம் உங்க கிளாஸ்மேட்ஸ் இன்னும் உங்க கூட இருக்காங்கல்ல குரூப்ல அவங்கலாம் வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் தான். அப்படி போங்க உள்ள போங்க அப்படின்னோனே, லைனா ஒவ்வொருத்தரா போயிட்டுருக்கோம். நீங்க வந்து ஸ்கைரா ஸ்கைரா நம்ம லாஸ்ட்ல போலாம் ஸ்கைரா எல்லாம் முன்னாடி போயிட்டோம். அப்பதான் நமக்கு லாஸ்ட் பெஞ்ச் கிடைக்கும் அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. இதில மட்டும் தெளிவா இருவாயேன். ஸோ ஒவ்வொருத்தரா போயிட்டுருக்கவும் எல்லாருமே வந்து ஒரு 5 நிமிஷம் நின்னு உள்ள போறாங்க. இப்போ ஸ்கைரா எட்டி பார்த்துட்டு, "ஓ! இன்ட்ரோ சொல்லிட்டு போணுமா?" அப்படின்ற மாரி அவளும் சொல்றா. இப்போ நீங்க வந்து, "என்னது இன்ட்ரோவா? இன்ட்ரோனா என்ன குடுக்குறது?" அப்படின்ற மாரி நீங்க கேட்குறீங்க. "ஏய் ஏய் ஏய் ஏன் பதர்ற? எதுக்கு பதர்ற? என்ன உன்ன என்ன ஹார்ட் ஆப்ரேஷனா பண்ண சொன்னாங்க? உன் பேர் என்ன? நீ எங்கேருந்து வர? என்ன டிபார்ட்மெண்ட்? சொல்லப் போற. இதில ஏன்டி நீ இவ்வளோ பதர்ற? நீலாம் எதுக்குடி டாக்டருக்கு படிக்க வந்த?" அப்படின்ற மாரி உங்கள கேட்குறா. "நான் எங்கடி படிக்க வந்தேன்? எங்க அப்பாவ தான் படிக்க சொன்னாரு." அப்படின்ற மாரி நீ சொல்லவும், "இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல வயன்" அப்படின்ற மாரி அவளும் சொல்றா. "இப்ப நீ எதுக்குடி படிக்க வந்த?" அப்படின்ற மாரி நீங்க வந்து கேட்குறீங்க. நான் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த மனுஷ உடம்பெல்லாம் வெட்டி, அந்த ஹார்ட் தனியா எடுத்து வச்சு, அத கட் பண்ணி, அதுக்குள்ள இருக்க அந்த நர்வஸ்லாம் பார்க்கணும். அப்புறம் வந்து இந்த நம்ம நரம்பு இருக்கு பார்த்தியா? அத கட் பண்ணா எப்படி இருக்கும்? அதெல்லாம் எனக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் தெரியுமா? நான் அதுக்காகவே சைக்கோ த்ரில்லர் படம்லாம் பார்ப்பேன். அந்த ரத்தம்லாம் வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமான்னோனே நீங்க வந்து, "ஐயோ கடவுளே!" அப்படின்ற மாரி நீங்க காதுல கை வச்சுட்ருக்கீங்க. இப்போ ஸ்கைராவும், "பாத்தியா நான் இதுதான் உன்ட்ட சொல்லவே மாட்டேன். பயப்படுற பாத்தியா? நீலாம் எதுக்குடி டாக்டருக்கு படிக்க வர?" அப்படின்றா. "ஏய் ஏய் நான் ஒரு 4 பேர உயிர காப்பாத்துறதுக்காக டாக்டர் படிக்கிறாங்க. ஓகேவா? ஆனா நீ 4 பேர கொன்னு அதெல்லாம் பார்க்கணும் ஆசைப்படுற ஸ்கைரா" அப்படின்ற மாரி நீங்க பேசிட்டு இருக்கவும், "நெக்ஸ்ட்" அப்படின்ற மாரி ஒரு வாய்ஸ் வருது. ஸோ இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? "ஐயய்யோ! என்னடி எல்லாம் போயிட்டாங்க" அப்படின்ற மாரி நீங்க குடுகுடுன்னு உள்ள வந்தா, ஃபர்ஸ்ட்டு கத்தீஜா தான் நிக்கிறா. "உன் பேர் என்ன?" அப்படின்ற மாரி கேட்குறா. "வயன்" அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. "ஆ? சத்தமா?" அப்படின்ற மாரி கேட்குறா. ஜர்க்காயிடுது உங்களுக்கு. ஆ "வயன்" அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. "வயன், ஓகே போ" அப்படின்னோனே, "அப்பா அவ்வளோதானா?" அப்படின்ற மாரி நீங்க போறீங்க. நீங்க அப்படியே சீட்ல போய் உட்கார போறதுக்கு நடக்குறீங்க. "ஏய்" அப்படின்ற மாரி ஒரு வாய்ஸு. நீங்க அப்படியே நிக்கவும், நீங்க வந்து யாரு? அப்படின்ற மாரி யோசிக்கிறீங்க. ஸோ கத்தீஜா தானே உங்ககிட்ட பேர் கேட்டிருப்பா. நீங்க ஜின்ன மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நீங்க அப்படியே திரும்புறீங்க. "இங்க வா" அப்படின்ற மாரி கூப்பிடுறான். நீங்க அவன பார்த்தீங்கன்னா, அவன் அவ்ளோ டாலா இருக்கான். நீங்க வந்து, "இவன் என்னடா பனைமரத்தில பாதி இருக்கான்" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, அ அ குட் குட் மார்னிங் சீனியர் அப்படின்ற மாரி சொல்றீங்க. "எது குட் மார்னிங்கா?" அப்படின்ற மாரி கேட்குறான். "ஓ இது டைம் என்னடி? 12 மணி" அப்படின்ற மாரி அவன் சொல்லவும், "குட் ஆஃப்டர்நூன் சீனியர்" அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. இப்போ ஜின் வந்து உங்களே பார்த்துட்ருக்கவும், நீங்க அப்படியே அவன பப்பீஸ்ல பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்களையே ஒரு 10 நிமிஷம் வெறிக்க வெறிக்க பார்க்குறான். நீங்க வந்து "சீனியர்" அப்படின்றீங்க. "ஆ, ஆமா, என்ன டிபார்ட்மெண்ட்டு?" அப்படின்ற மாரி கேட்குறான். பயா பயாலஜி" அப்படின்றீங்க. "ஆ? பயாலஜி" அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. "பயாலஜி. சரி, எதுக்கு இந்த கோர்ஸ் எடுத்த?" அப்படின்ற மாரி கேட்குறான். நீங்க வந்து இன்ட்ரோல இதெல்லாம் கேட்பாங்களா? அப்படின்ற மாரி யோசிக்கிறீங்க. ரொம்ப மனசுக்குள்ளேயே நீங்க யோசிக்கவும், இப்போ ஜின் வந்து, "உன்ன தான் கேட்குறேன் சொல்லு" அப்படின்ற மாரி சொல்றான். அது 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 வந்து, "நான் ஒண்ணும் எடுக்கல" அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. "அப்ப என்ன கிளாஸ் மாறி வந்துட்டியா?" அப்படின்ற மாரி கேட்குறான். "ஆஹாஹா இல்ல இல்ல. அது எங்க அப்பா மொத சேர்த்து விட்டாரு. அதுதான்" அப்படின்ற மாரி சொல்றீங்க. இப்போ ஜின் வந்து அப்படியே கதீஜாவ பார்க்கவும், கதீஜா வந்து, "விடா போட்டும்" அப்படின்னோனே, "சரி எம்பிபிஎஸ்க்கு வந்து ஃபுல் ஃபார்ம் சொல்லிட்டு போ" அப்படின்றான். நீங்க வந்து "எம்பிபிஎஸ்க்கா?" அப்படின்ற மாரி நீங்க ஸ்கைரா பார்க்கவும், ஸ்கைரா வந்து, "எனக்கே தெரியாதுடி" அப்படின்ற மாரி அவளும் சொல்றா. நீங்க அப்படியே நின்னுட்டுருக்கவும், ஸோ ஸ்கைரா போய் உட்காந்துட்டா ஜின்னும்.
நீ எம்பிபிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் சொன்னனா நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லைனா நீ லஞ்சுக்கும் போக முடியாது, இன்றைக்கி ஃபுல்லாக எங்கேயும் போக முடியாது. எம்பிபிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து இப்போ எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க, என்ன இவளுக்கு எம்பிபிஎஸ் கூட ஃபுல் ஃபார்ம் தெரியாமல் எதுக்கு டாக்டருக்கு படிக்க வரா அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கிற பொண்ணுங்கலாம் சொல்லவும் ஜினுக்கு இது காதல் எழுது ஷெடப் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவங்களும் கம்முனாயிடுறாங்க. நீங்கள் வந்து கையை அப்படியே பிசைஞ்சிக்கிட்டு எம்பிபிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் தெரியல உங்களுக்கு, நீங்கள் வந்து அவனை பார்க்குறீங்க அப்படியே ஒரு மாதிரி கணலாம் கலங்குது. ஜின் வந்து சொல்லு அப்படின்றான். சீனியர் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. தெரியல அப்படின்றான். இல்லை அப்படின்ற மாதிரி பொறுமையாக இது நாட் பண்ணுறீங்க இல்லை அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் மறுபடியும் ஹெட் டவுன் பண்ணவும் ஜின் வந்து ஒரு ஃபிங்கர் வச்சு உங்களோட சின்ன பிடிச்சி அப் பண்ணி அவங்கள பார்க்குறான். இப்போ நீங்களும் அவனை பார்க்குறீங்க. இப்போ ஜின் வந்து நாளைக்கு மார்னிங் நீ வந்து என்னை பார்க்குற, நாளைக்கு நீ வந்து எம்பிபிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் சொன்னா மட்டும்தான் உன் குரூப்புக்கு நான் கிளாஸ் எடுப்பேன். சரி இப்போ யாருக்கும் கிளாஸ் கிடையாது கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லவும் இதில் வந்து சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா சீனியர் எம்பிபிஎஸ் கூட ஒரு ஃபுல் ஃபார்ம் தெரியல, உங்களெல்லாம் நான் ஏன் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றான். நீங்கள் வந்து சீனியர் எனக்கு தானே தெரியல, நான் வெளியே போயிடுறேன், அவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் லிட்ரலி ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபால் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அப்படியே சொல்லவும் அவங்கள பார்க்குறான். இப்போ எதுக்கு நீ அழுகிற, இப்போ எதுக்கு அழுகிறேன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை சீனியர்ன்ற மாதிரி நீங்கள் கண்ணை துடைக்கிறீங்க. இப்போ கத்தீஜாவும் வந்துட்டு ஏய் ஜின் விடுடா பாவுண்டா அழுகுறாடா அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி போ உட்காரு போ கிளாஸ் எடுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் உங்கள் டியர்ஸ்லாம் துடைக்கவும் அங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் வந்து உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உங்களுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உட்காந்துக்கவும் நீங்கள் ஜேடி பக்கத்து தான் உட்காருங்க. இப்போ ஜேடியும் ஏய் இதுக்கடி இப்போ அழுகு மூஞ்சி எதுக்கடி அழுகிற, இப்போ எம்பிபிஎஸ்க்கு தானே ஃபுல் ஃபார்ம் தெரியல விட்டேன், நாளைக்கு அவள் சொல்கிறா சொல்லிவிடு. இல்லைடா இல்லை ஜேடி அவங்களாம் நான் எவ்வளோ அசிங்கமாக பார்க்குறாங்க தெரியுமா, நான் ஏந்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி. சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நோட் புக்கெலாம் வச்சு ஏந்துக்கவும். இப்போ ஜின்னு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். வாஷ்ரூம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜின்னு வந்து வந்ததே லேட்டு தானே உட்காரு அப்படின்றான். அர்ஜென்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் உங்களை வந்து போக சொல்லிடுறான். நீங்களும் வந்து நீங்கள் வெளியே வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அவன் அதை பார்த்துட்டான். ஸோ நீங்கள் வந்து கிளாஸ்க்கு வரவே இல்லை. ஸோ இப்போது ஜின் வந்து கிளாஸ்லாம் முடிஞ்சிட்டு இப்போது ஸ்கைராவை கூப்பிட்றான். இங்கே வா அப்படின்னோடனே இப்போ அவளும் வந்து சொல்லுங்கள் சீனியர் அப்படின்ற மாதிரி கேட்கவும் உன் ஃப்ரெண்டு எப்போ ரெஸ்ட் ரூம் போனான் ஏன்னு வரல அப்படின்ற மாதிரி கேட்குறான். தெரியல சீனியர் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவள் சொல்லவும் நீ என்ன பண்ணு, டைம் இப்போ 3:30 ஆகுதுல்ல, சரியா 5:30க்கு கேண்டீனில் நான் இருப்பேன், உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வா அப்படின்றான். நீங்கள் வந்து எதுக்கு சீனியர் கூட்டிகிட்டு வா, ஏன்னா நான் அவனுக்கு என்ன எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கணுமா இல்லை நான் உன்கிட்ட சொல்லணுமா, எனக்கு அந்த அவசியம்லாம் கிடையாது. என்னை கேட்பாங்க 8 பேரில் அவள் மட்டும் வெளியே போனான் வரலன்னா என்ன தானே கேட்பாங்க, சிசிடிவி கேமராலாம் ஒர்க் ஆகிட்டுருக்கு, என்ன தான் கூப்பிட்டு கேட்பாங்க அப்படின்ற மாதிரி அவன் கத்துறான். இப்போது அவளும் ஓகே சார் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்க கிரவுண்டில் தான் அப்படியே ஓரமாக கணத்தில் கழிச்சிட்டு உட்காந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அவனை ஜேடி தேடி வந்திருப்பான். இப்போ நீங்கள் வந்து அவனை பார்த்தோன்னே எது நிற்கிறீங்க. இப்போ ஜேடியும் பைத்தியக்காரி ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு போயிட்டு எவ்வளோ நேரண்டி அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து இல்லை ஜேடி எனக்கு வர பிடிக்கவே இல்லைங்க, எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது, நான் இனி காலேஜுக்கே வரல, நான் எங்கள் அப்பாட்ட சொல்ல போகிறேன், எனக்கு இது பிடிக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லவும் லூசா நீ, இதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம் தெரியுமா, எம்பிபிஎஸ்க்கு தானே ஒரு ஃபுல் ஃபார்ம் தெரியல, நீ எதுக்குமே ஒரு லாக்கிலன்னு சொன்னாரா, அவர் தான் சொன்னார்ல எம்பிபிஎஸ்க்கு கூட ஃபுல் ஃபார்ம் தெரியாமல் படிக்க வந்துட்டேன்ட்டு. இல்லை எனக்கு வேண்டாம், நான் வேறு ஏதாவது போலீஸ்க்கு அந்த மாதிரி இல்லை ஐஏஎஸ்க்கு அதுக்கு வேணால் படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்க நம்ம ஜின் வந்து உங்ககிட்ட தான் நான் வந்துட்டுருக்கா, நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ஸோ பின்னாடியே வந்து ஸ்கைரா வந்துட்டுருக்கா. ஏன்னா ஸ்கைரா வந்து உங்களை தேடிட்டு இருப்பா, நீங்கள் எங்கே போனீங்கன்னே தெரில, ஜேடியும் காணோம். இப்போ நீங்கள் வந்து இவர் என்னடா எங்கே வராரு அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனுக்கு சொல்கிறீங்க ஜேடியை பார்த்து. ஜேடியும் யாருன்ற மாதிரி தெரியுமா, நம்ம ஜின் வந்து நிற்கிறான். இப்போ ஜின் வந்து இதான் அவங்க ஊரில் வாஷ்ரூமா, இங்கே தான் வாஷ்ரூமில் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து சீனியர் அது வந்து சொல்லு, இதுதான் வாஷ்ரூமா, இதான் இங்கே தான் யூஸ் பண்ணுவாங்களா, நீ இப்போ இங்கே தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜேடி வந்து சீனியர் கொஞ்சம் எல்லாம் பசங்களாம் இருக்காங்க இப்பெல்லாம் பேசாதீங்க, நான் ஓரம்போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜேடியும் வந்து ஓரமாக போய் நிற்கவும் இப்போ ஜின் வந்து சொல்லு எப்போ நீ வாஷ்ரூம் கேட்டு போனேன் இங்கே வந்து உட்காந்துருக்க, என்ன பங்க் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்கும். இல்லை சீனியர் அதெல்லாம் இல்லை சீனியர், எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருந்துச்சு, எனக்கு அந்த கேர்ள்ஸ்லாம் நான் பார்த்துட்டு ரொம்ப பேசினாங்க, எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால நான் வரல, எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணால் கொடுங்க நான் அக்செப்ட். அது மாதிரி கொஞ்சம் போல்டாக பேசவும்
இதே நீ எல்லாருமே போல்டாக பேச மாட்ற அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அவனை அப்படியே ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. நான் உன்கிட்ட எம்பிபிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் கேட்டதுக்கான காரணம் நீ பிரேவாக பேசலை. நீ பிரேவாக பேசணும் தான் நான் உன்கிட்ட எம்பிபிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் கேட்டேன். அவங்க முன்னாடி அசிங்கமாயிடுச்சுலாம் நீ நினைக்கிறல்ல, அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? இல்லை எல்லோரும் எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டு தான் வந்து படிக்க வராங்களா? எல்லாம் கற்றுக்கு தானே வராங்க. நீ என்கிட்ட கேட்டிருக்கணும், இல்லை எனக்கு தெரியல நீங்கள் சொல்லித்தாங்கன்னா நான் எல்லாருமே சொல்லி கொடுத்துருப்பேன். அது கரெக்டான ஒரு விஷயம். அதை விட்டுட்டு எனக்கு எம்பாரசிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி ஏந்து வந்து இப்படி ஓரமாக உட்காந்துருக்கே. இப்படிலாம் இருந்தால் லைஃப்பில் எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியாது. இது மட்டும் இல்லை, இப்போ சொல்லிட்டு இருந்தே ஐபிஎஸ்க்கு போலீஸ்க்குலாம் வந்து ட்ரை பண்ண போகிறேன்ட்டு. எதுலேயுமே நீ வந்து வின் பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் நீ ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டா மட்டும்தான் நீ சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். புரியுதா? எம்பிபிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் நான் சொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜின்னோ பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இனி யார் உன்ட்ட கேட்டாலும் எம்பிபிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம்னா தைரியமாக நீ பதில் சொல்லு. இந்த மாதிரி கை கட்டிக்கிட்டு தலையை குனிச்சிடலாம், நீ ஒன்றும் தப்பு பண்ணலை, உனக்கு தெரியல, எனக்கு தெரியலன்னு சொல்லு, அவ்வளோதான், கற்றுக்கோ, அவ்வளோதான்மா சொல்லிவிட்டு அவனும் போகிறான். ஸோ இதை கத்திஜா கிட்டே சொல்லவும் கத்திஜாவும் அன்றைக்கி தான் அவ்வளோ அழுக வச்சு அவள் கிளாஸே பங்க் பண்ணிட்டு போகிறாள் பண்ண வச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ ஜின்னோ ஆனால் அவளுக்கு தெரியாது நான் அன்றைக்கே அவன் மேலே ஃபாலோ ஆன தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ கத்திஜா வந்து எதுவுமே சொல்லாமல் வரவும் இப்போ ஜின்னோ அவள் நீ பேர் கேட்டதுக்கப்புறம் போயிட்டா. நான் அவளை கூப்பிடும் போது அவள் நான் திரும்பி பார்த்தா போகிற ஒரு பார்வை, அங்கே செத்தேன்டி, நான் அங்கே செத்தேன். அவகிட்ட எனக்கு பிடிச்சது அவள் கண்ணு தான் தெரியுமா. அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கும் அவள் கண்ணு. அவள் போய் சொல்கிறான்னு அவள் கண்ணை பார்த்தே கண்டுபிடிக்கலாம் தெரியுமா. ஸோ இப்போ ஜின் வந்து அப்படியே தான் உங்களை பற்றி தான் பேசிட்டு வரான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆனால் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க கல்யாணத்துக்காக எல்லாமே பரபரப்பாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பக்கம் ஜின் வந்து என்ன பிரச்சனை பண்ண போகிறான்னு இருக்கு. இன்னொரு பக்கம் உங்கள் அப்பா வந்து அடியாலாம் வச்சுருக்காரு. பிகாஸ் வந்து ஜின்னை பற்றி தெரியும், அவன் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவான் அப்படின்ட்டு. ஸோ கல்யாணம் பண்ணவே கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஜேடி தான் வந்து உங்கள் அப்பா தான் கிராஸ் பண்ணோம், டேய் ஜேடி அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கூப்பிட்றாரு. இப்போ ஜேடியும் சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ உங்கள் அப்பா ஜேடியை பார்த்துட்டு இருக்கோம். ஜேடியும் என்னாச்சுப்பா என்ன கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னென்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உன் ஃப்ரெண்டுக்கு கட்டாய கல்யாணம்லாம் பண்ணுறோம், கல்யாணத்தை தடுக்க, அப்புறம் ஃப்ரெண்டு உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜின் அவனெல்லாம் நீ கூப்பிட்டு வரல அப்படின்ற மாதிரி ஒரு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. இப்போ ஜேடி சிரிச்சுக்கிட்டே இல்லைப்பா அதுக்கெலாம் அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன் பொண்ணை கடத்துலேருந்து பிளானில் வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கவும், அட அதெல்லாம் இல்லைப்பா, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, அவளுக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்குது, இதில் நானும், அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட் ஜின் அவனே இங்கே வரவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது உங்கள் அப்பா வந்து ஜேடி கிட்ட வந்துட்டு அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த கல்யாண மண்டபத்தில் வந்துச்சுன்னு வையேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்ன நீங்கள் செத்துருவீங்க அதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உன் ஃப்ரெண்டு உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறாரு. இப்போ ஜேடி ஸ்மிர்க் பண்ணிவிட்டு, அங்கிள் நீங்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க ஜின்னை, அவன் கோவக்காரன் தான், சண்டை போடுவான் தான், ஆனால் நீங்கள் அவனை கோலன்னு மட்டும் எடை போட்டுறவே போடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதோ இந்த தழும்பு உங்களுக்கு சொல்லும் அவன் எவ்வளோ கோவக்காரன், அவன் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கல்யாணம் நடந்தால் பார்க்கலாம் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். உங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ டென்ஷனாகுது. இப்போ ஜெடி இல்லை ஜெடின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்ன அங்கிள் இவ்வளோ நேரம் நான் அந்த மரியாதை கொடுத்து அப்பான்னு பேசினேன், நீங்கள் அந்த மரியாதையை காப்பாற்றிக்கல, இதுக்கப்புறம் நானே ஃப்ரெண்டு மாதிரி வாயா போயான்னு பேச வேண்டாம், நான் நினைக்கிறேன், நான் சொல்கிறேன், நான் பேசலை, நான் நினைக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ஜேடி என்ன பண்ணுறான், அவங்க அப்பாவோட ஷர்ட்டை வந்து கரைப்படி பட்டெல்லாம் போட்டு, வயனுக்கு கல்யாணம் நடந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான், கல்யாணம் நடக்கலனாலும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். புரிஞ்சுதா அங்கிள் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பாவோட சிக்ஸ் தட்டி கொடுத்துட்டு அவன் பாட்டு போகிறான். உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஜேடியை பார்த்து கோவமாக வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, பையன்லாம் கூப்பிட்டு அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கோம். இப்போது ஜேடி வந்து சுற்றி பார்த்துட்டு வந்து கத்திச்சா எங்கே இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னே, இதோ கல்யாணம் பண்ண வாசலில் தான். என்னடா இங்கே இவ்வளோ பேர் இருக்கானுங்க, என்னை பார்த்தே மறைக்கிறானுங்க ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி ஒரு நார்மலாக கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கா. சரி ஜின்னுங்க காருக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி அப்போது பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி கத்திஜா வந்து கேட்கவும், இல்லை 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 வெயிட் பண்ணு, நான் வந்து மறுபடியும் உனக்கு கால் பண்ணி வான்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் வாங்க, பர்ஃபெக்ட் டைமிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ கத்திஜா ஓகே சீக்கிரம் கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இப்படி தான் வந்து எல்லாம் போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூமில் செம்மையாக அழுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க கடைசி வரையும்
எனக்கு ஜென் கூட லைஃப் இல்லை. இல்லை எதுக்கு அழுகுற, அவனே உன்னை வேணான்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் நீ எதுக்கு அழுகுற அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்து மிரரில் பார்த்து கண்ணை தொடச்சிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க கையில் வந்து ஜின் உங்களுக்கு போட்டு விட்ட ரிங் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் இதெல்லாம் இது அப்படின்ற மாதிரி அதை கழட்டு கூட உங்களால் முடியல. உங்களுக்கு மனசு ரொம்ப வலிக்குது. நீங்கள் வந்து இப்போ ப்ரீத் எடுத்துட்டு ஓகே 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 நம்ம லைஃப் இனி அப்பா பார்த்த பையன் கூட தான், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஜென் ஜென் வரமாட்டான், வந்தாலும் நான் கூட போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு ஸோ வெளியே வந்து ரெடியெல்லாம் ஆகிருங்க. ஸோ இப்படியே வந்து டைம்லாம் ஸ்கிப் ஆனால் ஸோ இப்போ பொண்ணு வந்து கூட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. பக்கத்தில் வந்து உங்கள் அப்பா பார்த்த மாப்பிள்ளை அவன் சிரித்து வந்து ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு அவங்க இருக்கிறான் பேசிகிட்டு இருக்கான். உங்கள் ஃபேஸில் சின்னதாக கூட ஸ்மைல் இல்லை. இப்போ உங்கள் அப்பா வந்துட்டு வாயன் அப்படின்றாரு. நீங்கள் அவங்க அப்பா பார்த்துட்டு சொல்லுங்கப்பா அப்படின்றீங்க. கொஞ்சமாவது சரி, ரிலேட்டிவ்லாம் பொண்ணுக்கு என்ன உடம்பு சரியில்லையான்னு கேட்குறாங்க, நான் என்ன சொல்லட்டும், சொல்லுங்கள் கட்டாயம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதனால தான் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பா எதுவும் பேசாமல் இருக்கவும் சரி இப்போ வந்து தாலி வந்து எல்லார்ட்டும் ஆசீர்வாதம் பண்ணி எடுத்துருவாங்க அப்படிமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜேடி உங்களை பார்த்துட்டு வயன் அப்படின்னோடனே மாப்பிள்ளை அப்புறம் நீங்கள் உங்கள் அப்பா உங்கள் ரிலேட்டிவ்ஸும் ஜேடியை பார்க்கவும் ஜேடி உங்களை பார்த்து ஹாப்பி மேரிட்ல எப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஜேடியை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்ன ஹாப்பி மேரிட்ல எப்படி அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ இப்போ தாலிலாம் வந்து எடுத்துன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஜேடி கரெக்டாக ஸ்டேஜ் விட்டு இறங்கவும் இப்போ உங்கள் அப்பாவும் ஜேடி எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ ஜேடி அப்படியே திரும்பி ரெஸ்ட் ரூம் போகிற அங்கிள் வரீங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். இப்போ அவங்க அப்பா வந்து எதுவுமே பேசாமல் இருக்கவும் ஸோ அவன் ஸ்டேஜ் விட்டு அப்படியே இறங்கவும் உங்கள் அப்பா வந்து ஒரு ஆளை கண்ணை காமிச்சவங்க கூட போங்க அப்படின்றான். ஸோ இப்போ ஜேடி வந்து இதை நோட் பண்ணிவிட்டு என்ன அங்கிள் எனக்கு வாஷ்ரூமில் ஹெல்ப் பண்ண வர போகிறீங்களா, சேச்சா எனக்கு எல்லாமே செல்ஃபாக நானே பண்ணிப்பேன், ஸோ நீங்கள் தேவைப்பட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவன் பச்சையாக பேசுகிறான். அவருக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சோ, அவர் உங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் தான், அவர் அப்படியே இல்லைப்பா ஒன்று நான் சும்மா உட்கார வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ இப்போ கடைசியாக வந்து தாலி கட்டுற அந்த இதுவும் வருது. நீங்கள் வந்து அந்த பையனை பார்க்குறீங்க. அந்த பையன் வந்து உங்களை பார்த்துட்டு எனக்கு ஓகே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போது உங்கள் அப்பாவும் என்ன தம்பி ஓகேலாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படிமா சொல்லவும் ஸோ இப்போது அவன் தாலி கட்ட வரான். நீங்கள் வந்து கண்ணை வந்து டைட்டாக ஸோ இப்போ அவன் கழுத்துக்கிட்ட வந்து ஒரு நாட் போட வரவும் அவன் மேலே வந்து ஒரு கட்டை அப்படியே வந்து விழுது. அவன் தாலி அப்படியே கீழே போடுறா, அது உங்கள் மடியில் விழுது. நீங்கள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ நம்ம ஜென் தான். இப்போது உங்கள் அப்பாவும் அந்த மாப்பிள்ளை பார்த்தா அவன் வந்து அப்படின்ற மாதிரி அவன் நெத்தியில் வந்து கை வச்சிட்ருக்கான். ஸோ ப்ளட் ப்ளீட் ஆகிட்டுருக்கு. இப்போது நீங்கள் வந்து ஜின்னை பார்க்குறீங்க. இப்போ உங்கள் அப்பா ஸ்டேஜ்னு இறங்கி வந்துட்டு ஜின்னை பார்த்துட்டு ஏய் இங்கே என்னடா நீ பண்ணிகிட்ருக்க, தாலி கட்டுற நேரத்தில் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அங்கிள் வேணாம் தள்ளி போயிடுங்க, நான் உங்கள்கிட்ட பேச விரும்பல, வயன் வாடி போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே ஸ்டில் உட்காந்துருக்கீங்க. எப்போனாடி வாடி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே உட்காந்துருக்கவும் இப்போ உங்கள் அப்பா வந்து இங்கே பாரு இந்த பாரு எல்லா பிரச்சனை பேசி முடிச்சிட்டோம், தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கியா நீ, நான் போலீஸை கூப்பிடுவேன். ஸோ இப்போ உங்கள் அப்பா வச்ச அடையாலாம் வந்து ஜின்னை வந்து அடிக்கிறாங்க. அங்கே பெரிய சண்டையே போயிட்டுருக்கு. ஸோ இப்போது ஜின் வந்து என்ன பண்ணா ஸ்டேஜ் மேலே ஏறி வந்துட்டு இப்போ உங்கள் கையை பிடிச்சி எதிர் போகலாம் அப்படின்றான். கையை உதறி விடுறீங்க. வயன் வா வயன் போகலாம் நம்ம அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து நீ யார் நீ யார் ஃபஸ்ட்டு என் கை பிடிச்சி இழுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. வயன் எனக்கு புரியுது வயன், ஐம் சாரி உங்கள் அப்பாவை நான் அடித்தது பேசினது எல்லாம் தப்பு தான் மன்னிச்சிரு, நம்ம போகலாம் அப்படின்றான். நீங்கள் வந்து ஜென் உனக்கும் எனக்கு அந்த சம்மந்தமும் இல்லை ஜென், இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அப்பா வந்துட்டு ஜின்னோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து அடிக்கிறாரு. ஜின் வந்து வாங்கிக்கிறான். நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க, எதுவுமே அவனை அடிக்காதீங்க கூட இங்கே ஒரு வார்த்தை சொல்ல. உங்கள் அப்பா அவனை செம்மையாக அடிச்சிட்ருக்கவும் ஜின் ஸ்டில் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்கள் வந்து அப்பா விடுங்கப்பா அவனை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜின் வந்து சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறல பண்ணிக்கோ நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே உட்காடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சேர் எழுத்து போட்டு முன்னாடி உட்காடுறான். அதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்வி நீ பதில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது உங்கள் அப்பா வந்து அவள் தான் நீ உனக்கு அவளுக்கு சம்மந்தமேலாம் சொல்கிறாள்ல, நீ என்னடா கேள்வி கேட்க போகிற அங்கிள், இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக இருந்துட்டேன், இந்த தலையிட்டிங்கன்னா மரியாதை கெட்டுரும் அப்படின்ற மாதிரி அவன் பொறுமையாக சொல்கிறான். இப்போது நீங்கள் வந்து என்ன பிரச்சனை என்ன இப்போ என்ன அடிக்க போறியா இல்லை என்ன கொல்ல போறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. எங்கள் பாரு வயன், நான் இவ்வளோ நேரம் இந்த அடி வாங்கினது எல்லாமே உனக்காக மட்டும்தான்டி, எனக்கு நீ வேணும்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன ஜென் உனக்கு தோன்றப்போலாம் நான் வேணும், உனக்கு வேண்டான்னு தோன்றப்போ நான் வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் நீ என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்க தெரியுமா,
நீ தான் ஜென் சொன்ன எல்லாமே முடிஞ்சிருச்சுன்ட்டு, இப்போ என்ன புதுசா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அழுதுகிட்டே கேட்குறீங்க. இப்போது ஜின் வந்து உங்கள் ஐஸே பார்த்துட்ருக்கவும், வயன் நான் பண்ணதெல்லாம் தப்பு தாண்டி, நான் உன் காலில் கூட விழுறேன்டி, இதுக்கு மேலே நான் என்னடி பண்ணணும், நீ எனக்கு எதாவது பண்ண தான் தயவு செஞ்சு வெளியே போ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னால் போக முடியாது, நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது அந்த பையன் வந்து ஏந்து உட்காடுறான். எல்லோரும் வந்து ஒரு மாதிரி உங்களையும் உங்கள் அப்பா வரும் பேசிகிட்டு இருக்கவும், ஜின் தயவு செஞ்சு வெளியே போ, அந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுகுறீங்க. நடி நான் என்ன பண்ண சொல்லு, நான் என்ன பண்ண நான் மன்னிப்பேன் சொல்லு, நான் சாகணுமா அப்படிமா சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா, ஸோ அங்கே பிளேடெலாம் இருக்குது, அதை எடுத்து அவன் கையை அப்படியே வெட்டிக்கிறான். நீங்கள் வந்து ஸ்டில் அவனை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. பாரு இல்லைங்க வெட்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜின் நான் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன் உங்கள்கிட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன தாண்டி பண்ணணும், என்ன பண்ணணும் சொல்லு. சரி நான் என் கோபத்தெல்லாம் விட்டுறேன், ஈகோ எல்லாமே தூக்கி போட்டுருவான். எனக்கு நீ வேணும்டி, எனக்கு நீ இல்லாமல் அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குவாயன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போது நீங்கள் வந்து அவனே பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கூட, ஒரு சான்ஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு சான்ஸ், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. நான் உனக்கு பிடிச்ச ஜென்னா, உனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும், உனக்காக மட்டும் இந்த லைஃப் இதுக்கப்புறம் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன்டி ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஸ்டஃப்னா அப்படியே வந்து நின்றுட்டுருக்கீங்க இன்னும். இப்போ உங்கள் அப்பா வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு, அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதம்மா, அவனை பற்றி உனக்கு தெரியும்ல, அவன் இப்படிப்பட்ட பையனும் உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி அவங்க பக்கம் சொல்லிகிட்டு இருக்கவும், என்னடி என்னை சத்தியமாக நம்ப மாட்டேல நீ, சரி உனக்கு என்ன, உங்கள் அப்பாவை நடிச்சு தானே தப்பு. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, இப்போ உங்கள் அப்பா காலில் வந்து அப்படியே விழுறான். என்னை மன்னிச்சிருங்க அங்கிள், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என் அப்பா வயசில் இருக்கிறவங்கள வந்து அடித்தது எல்லாத்துக்கும் தப்பு, உங்களை விட்ட வார்த்தைகள் எல்லாமே தப்பு, எனக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். உங்கள் அப்பா வந்து ஜின்னு அப்படி எட்டி உதைக்கிறாரு. ஸோ இப்போது ஜின்னு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவங்க ஐஸில் டியர்ஸ் ஃபால் ஆகுது. இப்போது நீங்கள் அவன் ஐஸையே பார்த்துட்ருக்கீங்க. நான் எவ்வளோ தூரம் கேட்குறேன்லடி, ஏன் எனக்கு ஒரு சான்ஸ் தர மாட்டியா, என்னை அவ்வளோ வெறுத்துட்டியா நீ, என்னை அவ்வளோ வெறுத்துட்டியான்னு, நான் அவ்வளோ கெட்டவனாடி உனக்கு அப்படின்ற மாதிரி அவன் அழுகுறான். எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ உங்கள் அப்பா வந்து, என்னடா ட்ராமா போடுறியா, என் பொண்ணு தான் நான் வேணான்னு சொல்லிட்டால, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போது ஜின்னை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் அப்பா வந்து, தம்பி நீ தாலி கட்டுப்பா அப்படின்ற மாதிரி அந்த தாலி எடுத்து கொடுக்கவும், அந்த பையன் வந்து உங்களே பார்த்துட்ருக்கான். இப்போ எல்லோரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஜின் வந்து, ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுறி, ஒரு சான்ஸ் அப்படின்ற மாதிரி அவன் அது மட்டும்தான் ஸ்டில் கேட்குறான். ஸோ இப்போ உங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் வந்து அந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜின்னை வந்து எல்லோரும் பிடிச்சிட்டு இருக்காங்க, அங்கே இருக்கிற அடியாளுங்கள்லாம். ஜின்னு வந்து உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அவன் டியர்ஸ் ஃபால் ஆகிட்டுருக்கு. அவன் ஐஸ் ஃபுல்லாக உங்கள் ஐஸ் மேலே மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஸ்டில் யாரையும் பார்க்கல, அவன் ஐஸை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ மணமேலே ஏந்துக்கிறீங்க. அந்த மாலையை கழட்டி போட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ இறங்கி கீழே வரீங்க. எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. இப்போ உங்கள் அப்பா வந்து உங்கள் கை பிடிச்சிட்டு போயேன் வேணாம் அப்படிமா சொல்லவும், இப்போது நீங்கள் வந்து ஜின்னுக்கிட்ட தான் வரீங்க. அவனை எல்லாம் விடுறாங்க. அவனுக்கு சரியான அடி, அவனால் ஸ்டில் நிற்கக்கூட முடியல. அவன் ஒரு மாதிரி விழுறான். இப்போ நீங்கள் போயிட்டு ஜின்னை வந்து தூக்குறீங்க. ஜின்னு வந்து, வயன் ப்ளீஸ் வயன், ஒரு சான்ஸ் டி, ஒரே ஒரு சான்ஸ். இப்போ உங்கள் கையை வந்து பிடிக்கிறான். நான் ஒன்று சொல்லியிருக்கேன்ல, எந்த சுச்சுவேஷன் ஆனாலும் இந்த கையை விட மாட்டேன், நான் எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும் என்னை விட்டு போக மாட்டேன்லடி. நான் உன்னை அவ்வளோ வெறுத்துட்டேன் உன்னை, நான் உன்னை வெறுக்கலடி, முதல்ல அதை புரிஞ்சுக்கோடி, நான் உன்னை வெறுக்கல, நான் உன்னை என் லைஃப்லேருந்து போக சொன்னந்தான், தப்பு தான்ற மாதிரி. ஸோ இப்போது அவன் வந்து அவன் கையை வச்சு அவனை ஸ்லாப் பண்ண இது பண்ணுறான். இப்போது நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே தான் அவனை பார்த்துட்ருக்கீங்க. தப்பு தான், ப்ளீஸ் வயன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தாடி ப்ளீஸ். என் கோவம் எல்லாமே, இந்த கோவத்தால் தாண்டி எல்லாம் தப்பு தாண்டி நான் ஒத்துக்கிறேன்டி, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் ப்ளீஸ் வயன், ஐ பெக் யூ வயன், ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி. இப்போது அவன் டியர்ஸ் உங்கள் ஹேண்டில் வந்து படுது. நீங்கள் வந்து, நீ ஒன்றும் பொய் சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ ஜின் வந்து உங்களை பார்க்குறான். நான் பொய் சொல்லுறடி, எனக்கு நீ வேணும்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு, நீ மறுபடியும் சொல்ல மாட்டல, உன்னை நான் ஏன் லவ் பண்ணேன்னு எனக்கு தோணுது, என் லைஃப்பில் நீ வராமல் இருந்திருக்கலான்னு சொல்ல மாட்டேல ஜின்
அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. சத்தியமாக சொல்ல மாட்டேன்டி, சத்தியமாக என் மேலே சத்தியமாக உன் மேலே சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன்டி, ப்ராமிஸா ப்ளீஸ் வாயின், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ரீத் எடுத்துகிட்டு இப்போ உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. இப்போ ஜின் வந்து உங்கள் அப்பாவை பார்க்குறான். உங்கள் அப்பா எதுவுமே பேசாமல் நின்றுருக்காரு. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஜின்னை கையை பிடிச்சி உங்கள் அப்பாட்ட கூட்டு போயிட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா வந்து அப்படியே கோவமாக உங்களை பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜின்னை வந்து கூட்டு வந்து உங்கள் அப்பா பக்கத்தில் நிற்க வச்சுட்டு இப்போது உங்கள் அப்பாவோட காலில் விழுறீங்க. ப்ளீஸ்ப்பா, எனக்கு எனக்கு ஜின் தான் அப்பா வேணும். நான் நீங்கள் சொன்னது எல்லாமே கேட்டேன் இத்தனை வருஷமா. ஏன்னா நீங்கள் எனக்கு அம்மா எல்லாமே நான் இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அது எல்லாத்துக்கும் நான் என்ன திருப்பி பண்ணுவேன்லன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நீங்கள் சொன்னோன்னே நீங்கள் சொல்கிற பையன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சொன்னேன். இவன் உங்களை நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கான், அடிச்சிருக்கான், எல்லோரும் அசிங்கப்படுத்தியிருக்கான். எல்லாத்துக்கும் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்ப்பா. எனக்காக நான் சின்ன வயசுலேருந்து நீங்கள் சொன்னது மட்டும் தான் கேட்டிருக்கேன். நீங்கள் சொன்னது தான் படிச்சிருக்கேன். நீங்கள் சொன்ன ட்ரெஸ் தான் வாங்கி கொடுத்து தான் போட்டிருக்கேன். நீங்கள் சொல்கிறத மட்டும் தான் செஞ்சேன் நான் என் லைஃப்பில். எனக்கு நான் கேட்குறது ஜின் ப்ளீஸ்ப்பா, ஜின் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே காலில் வந்து அழுதுட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா அப்படியே நின்றுருக்கவும் ஸோ இப்போ ஜின்னும் உங்கள் அப்பாவோட காலை விழுறான். அவர் வந்து அப்படி பார்க்குறாரு. ப்ளீஸ் அங்கிள் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். இப்போ உங்கள் அப்பாவோட ஐஸ்னு டியர்ஸ் ஃபால் ஆகுது. அவர் வந்து ஏந்திருங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ அவர் உங்கள் சீக்ஸை கப் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை, எனக்கு இவனை சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்துப்பா, அவன் ரொம்ப நல்ல பையன்ப்பா, அவன் கோவத்தில் சொல்கிறது கேளு. உனக்கு இவனை பிடிச்சிருக்கல, நீ இவன் கூட போ, இவனை கல்யாணம் பண்ணிக்கோ, இவன் கூட குடும்பம் நடத்து, என்ன வேணா பண்ணு. ஆனால் எனக்கு இவனை பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. ஆனால் எனக்கு நீ சந்தோஷமாக இருக்கணும். இவ மறுபடியும் உன்னால் கஷ்டப்பட்டு அழுதான்னு வையேன், சத்தியமாக சொல்கிறேன் நீ உயிரோடு இருக்க மாட்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போது ஜேடியும் சரி 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 அதான் அங்கிள் ஒத்துக்கிட்டார்ல, சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது அங்கே இருக்கிற ஐயர் வந்து சார் இப்போ யாருக்கு சார் கல்யாணம், எந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணமா, இல்லை அடி வாங்கிட்டு இந்த தம்பிக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இப்போ கத்திஜா வந்து இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம், ஓகேவா, இவர் அப்படின்ற மாதிரி அந்த கல்யாண மாப்பிள்ளை கை காமிக்கவும் அவன் ஒரு மாதிரி மயங்கி கிடக்கிற ஓரமாக அவனை யாருமே கண்டுக்கல. ஸோ அப்படியே கொஞ்சம் ஒரு டைம்லாம் ஸ்கிப் ஆனால் ஸோ இப்போ உங்களுக்கும் ஜின்னுக்கும் உங்கள் அப்பாவே கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே தான் வந்து டைம்லாம் ஸ்கிப் ஆனால் ஸோ ஜின்னுக்கு வந்து பேரண்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ அவன் தனியாக தான் ஃப்ளாட்டில் தான் இருப்பான். ஸோ இப்போ அவங்களை அங்கே தான் கூப்பிட்டு வரான். இப்போ கத்திஜாவும் ஜெடியும் கூட தான் இருக்காங்க. இப்போ கத்திஜா வந்து அப்பாடா ஒரு வழியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. சீ இவ்வளோ பிரச்சனை, ஒருத்தர் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை நடக்குமாடா ஜின்னு, வாழ்க்கையில் மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஸோ ஜின்னு என்ன பண்ணிகிட்ருப்பானா உங்கள் ஹேண்டை அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணி உங்கள் ஹேண்டை ரப் பண்ணிகிட்ருப்பான். நீங்கள் ஜின்னே தான் பார்த்துட்ருப்பீங்க. இப்படி நீங்கள் 2 பேரும் இப்படி பண்ணிகிட்ருக்கவும் கத்திஜா வந்து ஜெடி நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஜேடியும் இல்லை சாப்பாடு நீ பாடா அப்படின்ற மாதிரி அவள் இழுத்துட்டு போயிடுறா. ஸோ இப்போ நீங்கள் வந்து நிஜமாவே நீ போயெல்லாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ ஜின் என்ன பண்ணுறான்னா உங்கள் சீக்ஸ் அப்படியே கப் பண்ணுறான். இப்போ ஜின் என்ன பண்ணுறான்னா உங்கள் ஃபோர் அட்டாச் பண்ணி நான் போய் சொல்லுடி, உனக்கே தெரியும் நான் இதுவரை யாருக்காக அழுதே கிடையாது. எனக்கு ஒரு செகண்ட் என்ன போ சொன்னோன்னே எனக்கு நிஜமாக நான் செத்துடலாமா தானே தோணுச்சு. ஆனால் எனக்கு தெரியல நான் பண்ண எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன்னு நீ எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்குன்னு நீ சொல்லும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது. அதில் எல்லாத்துக்கும் நான் மன்னிச்சிரு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அவன் அழுகிறான். ஸோ உங்கள் டேரும் ஜின்னோட டேரும் அது ஒன்றா ஃபால் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படி ஜின்னை ஹக் பண்ணிக்கிறீங்க. இனி என்ன போ சொல்ல மாட்டேல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சத்தியமாக போ சொல்ல மாட்டேன்டின்ட்டு ஸோ இப்போ உங்கள் ஃபோரெட்டில் அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு 2-3 டேஸ் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜின் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப புதுசாகவே நடந்துக்கிறான். எப்பவுமே வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் ரகடாகவே நடந்துருப்பான். ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போது நீங்கள் வந்து ஜென் அப்படின்ற மாதிரி அவனை தட்டி எழுப்புறீங்க. ஜின்னு என்னடி ஆச்சு என்னடி அப்படின்ற மாதிரி அவனும் டேர்ன் பண்ணி படுக்கவும் ஜென் எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வயிறில் கை வச்சுருக்கீங்க.
இப்போது ஜின்னு என்னாச்சு அப்படின்ற மாதிரி இந்த லேம்ப் ஆன் பண்ணுறான். நீங்கள் வயிற்று அப்படியே பிடிச்சிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கவும் ஸோ பெட்டில் பிளட் ஸ்டெயின்ஸாக இருக்குது. ஏய் பீரியட்ஸ் ஆகிட்டு இருக்கு ஏந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜின் எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுகுறீங்க. சரி இப்போ ஜின் வந்து ஓகே ஓகே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏந்து உங்களை லிஃப்ட் பண்ணுறான். நீங்கள் வந்து என்னால் முடியல எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஓ இல்லடி இருடி அப்படிமா சொல்லிட்டு ஸோ உங்களை வாஷ்ரூமில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பிளாங்கெட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ரொம்ப வயிறு வலிக்குது இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெளியே ஏந்து வரும் நீங்கள் பார்க்குறீங்க அந்த பிளட் ஸ்டைன் ஆகிருக்கும்ல அந்த பிளாங்கெட்லாம் எடுத்து அவன் வாஷ் பண்ணுவோம். ஜின் ஏன் ஜின் இதெல்லாம் நீ பண்ணுற இரு அப்படிமா சொல்லி நீயே வந்து எனக்கு கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் லிஃப்ட் பண்ணுறான். நீங்கள் ஜின்னையே பார்க்குறீங்க அவன் இப்போலாம் பண்ணவே மாட்டான். நீங்கள் வந்து ஜின் அப்படின்றீங்க ஒரு நிமிஷம் அப்போ உங்களை பெட்டில் உட்கார வச்சுட்டு ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா உங்களுக்கு வந்து ஹாட் பேக்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோ நான் போய் உனக்கு நீங்கள் வந்து இப்போது யோசிக்கிறீங்க. ஸோ என்னண்ணா இதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பீரியட்ஸ்லாம் ஆகி உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அன்றைக்கி உங்களை அப்படி பிடிச்சி திட்டிருப்பான். பீரியட்ஸ் ஆகுது உனக்கு ஒழுங்காக கூட இருக்குது பிளட் ஸ்டெயின்ஸ் பாரு எப்படி ஆயிருக்கு எப்படி நீ வீட்டுக்கு போவேன் உனக்கு கொஞ்சமாக நான் காமன் சென்ஸ் இருக்குதா உனக்கு எப்போ பீரியட்ஸ் ஆகுது கூட உனக்கு தெரியாதா ஏன் நீ இப்படிலாம் இருக்க அப்படின்ற மாதிரி அந்த டைமில் கூட உங்க மேலே எரிஞ்சு விழுந்த ஜென் இப்போ உங்களை லிஃப்ட் பண்ணுறான். உங்கள் பிளாங்கெட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணுறவங்க ரொம்ப புதுசாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நம்ப முடியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜின்னு வந்து உங்களுக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு வந்துட்டு பாரு இது பாதி தான் போகணும் ரொம்ப பெயினாக இருக்குன்னா இருந்தால் மட்டும்தான் இது போடணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் தலையை மட்டும் ஆட்டுறீங்க. ஏன்டி நான் அப்படி பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கு இது நிஜமாக நீ தானே நம்ப முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் நான் எதாவது பார்க்க புதுசாக இருக்கேனா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து ஆமான்னு சொல்கிறீங்க. என்னடி புதுசாக இருக்கேன் அம்மா சொல்லிவிட்டு இங்கே வா அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அவன் பெட்டோட சென்டரில் உட்காந்துட்டு உங்களை வந்து அவனுக்கு நடுவில் உட்கார வச்சு இங்கே வலிக்கு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே மசாஜ் பண்ணுறான். நீங்கள் வந்து என்னால் நம்பவே முடியல ஜென் நீ தான் என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறியான்னு இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அவங்க நெக்கில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிவிட்டு ஏன் என்னாச்சு நான் தான் என்னாச்சு அப்படின்றான். இல்லை நம்ம லவ் பண்ணும் போதெல்லாம் அன்றைக்கி கூட எங்கே பாருடி அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேஸை கப்பனே நான் பார்க்க வைக்கிறான். நான் லவ் பண்ணும் போது நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். நான் மிருகத்தனமாக இருந்தேன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் சொன்னல எனக்கு ஒரு சான்ஸ் கொடு நான் என்னை திருத்திக்கணும்னு ஆசைப்பட்றேன்டி. நான் உனக்கு பிடிச்ச ஜின்னா மட்டும்தான் இருக்கணும். உனக்கு போதும்னு சொல்கிற அளவு நான் உனக்கு லவ் கொடுக்கணும். அது மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது என் மனசுலேயும் இருக்குது. அது உனக்கு கொடுக்காம நான் உன்னிட்டு போக மாட்டேன் அப்படின்றான். நீங்கள் ஜின்னோட லிப்ஸ் மேலே கை வச்சு போகிறேன்னு சொல்லாது ஜின். சரி போகல ஓகே அவன் அப்படியே சொல்லிவிட்டு அவன் மசாஜெல்லாம் பண்ணி விட்றான். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டேஸ் அப்படியே ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ரொம்ப அடிதடி சண்டையாக போகுது நம்ம ரொமான்ஸுக்கு போமா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். ஜின்னு வீட்டுக்கே வரல. ஸோ அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். நீங்கள் வந்து என்ன பண்ணுறது ரொம்ப போர் அடிக்குதே அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ கபோர்ட்லலாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜின்னோட ஒரு ஒயிட் ஷர்ட் இருக்குது. நீங்கள் வந்து இதான் ஃபேவரட் ஷர்ட்டில் அப்படின்ற மாதிரி அது எடுத்து ஸோ இப்போ நீங்கள் அதை வியர் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு நல்லா உங்களோட தைஸ் வரையும் இருக்குது. நீங்கள் வந்து பரவாயில்ல இப்போ அது ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. ஜின்னோட ஸ்மெல் அப்படியே வருது. நீங்கள் அப்படியே ஜின்னை ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ அவன் ஏதோ உங்களை ஹக் பண்ணிட்டுருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி லைட்டாக செடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ உங்கள் ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு லிப்ஸ்டிக் ரொம்ப டார்க்காக போடுறீங்க. இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கடா உனக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நீங்கள் கிச்சனுக்கு போயிடுறீங்க. ஸோ இப்போ ஒரு 12:30 ஆகிடுச்சு. இன்னும் ஜின் வரல. நீங்கள் வந்து கால் பண்ணிருப்பீங்க. நான் வந்துட்டுருக்கேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கேட்டான் ஏதோ அப்படி எப்படிலாம் ஒத்துக்கூடாது. அவன் கெஞ்ச வைக்கணும். அவன் கெஞ்ச வச்சு அவனுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டிலோஷனில் அங்கே பறந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஜின் அப்படி ரொம்ப டயர்டாக நான் வந்துட்டேன்டி அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஹாலில் வந்து உட்காடுறான். நீங்கள் வந்து வந்துட்டான் இங்கே வரட்டும் இங்கே வரது வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவனுக்கு வந்து பால்லாம் சூடு பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன பண்ணுற எனக்கு செம்மையாக பசிக்குதுடி சாப்பாடு திருவாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து நான் கிச்சனில் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் ஜென் நீ வேணா இங்கே வந்து எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான டியூனில் பேசுகிறீங்க. அவன் இதெல்லாம் கண்டுக்காம ஐயோ டயர்டாக இருக்கே வேறு பண்ணுறாளே அப்படின்ட்டு அவன் டையை அப்படியே வந்து லூஸ் பண்ணிக்கிட்டு அவன் கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். அவன் அப்படின்னு இன்னும் உங்களே பார்த்துட்ருக்கான்.
என்னடி இது அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் இப்போ வந்து அப்படியே திரும்புறீங்க, ஜென் அப்படின்றீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து என்ன ஜென் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போது ஜின் வந்து அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் வந்து அவனை அப்படியே ஒரு மாதிரி பப்பி ஏஸில் பார்க்குறீங்க. என்ன ஜின் ஆச்சு அப்படின்ட்டு. அது ஏன் ஷர்ட் நீ ஏன் போட்டிருக்க அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப பொறுமையாக கேட்குறான். அதுவா, நான் கபோர்டு ஓப்பன் பண்ணேன்னா அப்படின்ட்டு அவன் ஐஸ் ஃபுல் பாடியில் வந்து அப்படி ரோல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் சிரிக்கூடாதுன்ட்டு ஓப்பன் பண்ணேன்னா அப்போது இந்த ஒயிட் ஷர்ட்டு பார்த்தேன். இது காலேஜ் ட்ரெஸ்ஸில் நீ அடிக்கடி வியர் பண்ணுவல, சரி போட்டு பார்ப்போமேன்ட்டு போட்டு பார்த்தா எனக்கு செமையாச்சா, சரி போட்டுப்போம் அப்படின்னு தான் போட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே சொல்கிறீங்க. இப்போது ஜின் மறுபடியும் கால் பண்ணிட்டு அது ஏன் நீ நின்று சொல்லாமே, எப்படி டிங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன் நான் ஆடக்கூடாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆடு பாடு விளாடு யாரும் வேணான்னு சொல்லலை. ஆனால் இந்த டைமில் இந்த மாதிரி ட்ரெஸ் லிப்ஸ்டிக் டார்க்கா என்ன அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் லைட்டாக ஆஸ்கி வாய்ஸில் பேசுகிறீங்க. இப்போ ஜின் வந்து ஒன்றும் ஆகலடி, ஒன்றும் ஆகலை, எனக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து இப்போ திரும்பிட்டு இது என்ன இவ்வளோ தூரம் மெல்ட் ஆகுறான் அப்புறம் ஓடுதுன்றான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நீங்கள் அந்த பால் வந்து இது பண்ணிகிட்ருக்கவங்க அவங்களுக்கு ஸ்வெட்டாக இருக்குது. அந்த ஸ்வெட்டு அப்படியே வந்து உங்கள் ஹெட்லேருந்து கீழே வரவும் அவன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே லைட்டாக வந்து உங்களுக்கு பேக்கப் பண்ணுறான். நீங்கள் சின்னதாக சிரிக்கிறீங்க. என்ன சின்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதுவா, ஒன்றும் இல்லடி, ஒன்றும் லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க நெக்கு ஸ்மெல் பண்ணுறான். நீங்கள் லைட்டாக ஜின் அப்படின்ற மாதிரி இப்போ இது பண்ணுறீங்க. பொன்னாட்டி அப்படின்றான். என்ன என்னால் முள்ளடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு என்ன முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. சத்தியமாக முள்ளடி அப்படின்றான். அதான் ஜென் என்ன முடியல, நீ என்ன வேலை பார்த்துட்டு வந்து அவ்வளோ டயர்டாக இருக்கா உனக்கு, சரி போய் தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இல்லடி அது முள்ள இல்லடி, ஏன்டி இப்படி செக்ஸியாக இருக்கா அப்படின்ற மாதிரி உங்கள் ஐயர்ஸ்கிட்ட சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஆஃப் ஆயிடுறீங்க. இப்போ ஜென் வந்து உண்மை சொல்லு, என்னை சீரியஸ் பண்ண தான் நான் ட்ரெஸ்ஸை போட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து இப்போ வந்து அதெல்லாம் இல்லை ஜென், அதெல்லாம் கிடையாது, நல்லா இருந்துச்சுன்னு போட்டேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. செம்மையாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் டியூன் மாறுது. நீங்கள் வந்து ஐயோ இவன் என்ன ரொம்ப அக்ரெசிவ் மாறிடுவானோ அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசில் நினைக்கும். எனக்கு சாப்பாடெலாம் வேணாண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் திரும்பிட்டு ஏன் நீ சாப்பிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை, இனிமே தான் சாப்பிடவே போகிறேன் அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பில் கை வச்சு டைட்டாக உங்களை பக்கத்தில் இழுக்கிறான். அது ஜின் வேணாம் ஜின், கம்முன்னு இரு ஜின் வேணாம் அப்படின்றீங்க. என்ன வேணாம் என்ன வேணாம் அப்படின்ற மாதிரி அவன் சிரிக்கிறான். நீங்கள் வந்து ஷை ஆகுறீங்க. எதுக்கடி வைக்கலாம் பாடுற, இப்போ நான் வழக்கமாக இப்படி பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சகஜம் தானே. ஆமாம், ஹேய் எங்கடி அப்படின்ற மாதிரி அவன் தொட்டு பார்க்குறான். நீங்கள் ஜின் அப்படின்ற மாதிரி கையெடுத்து விடுறீங்க. இப்போ ஜின் சிரிச்சிட்டே அப்போ நான் சொன்னது தானே, என்னை சீரியஸ் பண்ண தானே இது போட்டிருக்க அப்படின்றான். அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி அதெல்லாம் இல்லை, ஆனால் நான் சீரியஸ் ஆகிட்டேனே, எனக்கு இப்போ வேணும் அப்படின்றான். அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீ கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, இது 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 இதெல்லாம் எந்த அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் உங்களை பக்கத்தில் எடுத்து டை ஹக் பண்ணி அப்படியே உங்களை ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து ஜின் அப்படின்றீங்க. சொல்லி போனாட்டி சொல்லுடி அப்படின்ற மாதிரி அவன் உங்களை ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஜின் வேணாம் கம்முனு போதும் அப்படின்றீங்க. ஸோ இப்போ ஜின் வந்து மறுபடியும் உங்களை லிஃப்ட் பண்ணுறான். நீங்கள் வந்து ஜின் வேணாம் அப்படின்றீங்க. ஸோ அப்படியே வந்து உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு அவங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் வந்து பேக் கிஸ்லாம் பண்ணல, உங்கள் லிப்ஸ்டிக்கை அவன் லிப்ஸ் மூலமாக ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறான். செம்மையும் இருக்குடி நோட்டி அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே தான் வந்து டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்கள் 2 பேரும் வித்தவுட் ட்ரெஸ் அப்படி தான் படுத்திருக்கீங்க. நீங்கள் வந்து இதனாலே ரொம்ப மோசம் அப்படின்றீங்க. ஏன்டி நம்ம இதுவரை பண்ணதே இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். சரி நீ இப்பெல்லாம் பேசாத அப்படின்றீங்க.
ஆனால் கல்யாணம் இதை ஃபஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து சும்மா இரு அப்படின்றீங்க. இப்போ ஜின் என்ன பண்ணுறேன்னா அவங்க ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ணி உங்கள் ஹேண்டில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஜின்னே பார்க்குறீங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹாப்பியாக இருக்கேனே அப்படின்ற மாதிரி நீ சொல்கிறீங்க. நான் உன்னை லவ் பண்ணும்போது என் கூட நீ ஹாப்பியாக இருந்தியான்னு எனக்கு தெரியல, அதை விட இப்போ நீ ஹாப்பியாக இருக்கியா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னா நான் கேட்குறேன். நல்லா பார்த்துக்கிற ஜின் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜின் என்ன பண்ணுறான்னா உங்கள் வெட்டிங் ரிங்கை வந்து கழட்ட வரான். நீங்கள் வந்து என்ன என்ன அப்படின்றீங்க. உனக்கு நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரிங்கை கழட்டி அவன் தூக்கி போட போகிறான். நீங்கள் வந்து ஜின் நான் போடாது அப்படின்றீங்க. வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ரிங்கை தூக்கி போட்டா நீங்கள் வந்து ஏந்துக்க முடியல உங்களால். நீங்கள் வந்து ஜின் ஏன் ஜின்னும் தூக்கி போட்டேன், எனக்கு ஃபஸ்ட் நீ வாங்கி கொடுத்த ரிங் அது எனக்கு வேணும் அப்படின்றீங்க. அது வேண்டாம், நான் உனக்கு வேறு வச்சுருக்கேன் அப்படிமா சொல்லிவிட்டு இரு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு உங்கள் பெட்ஷீட்டை அவன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அவன் வந்து அதை அப்படியே பாடி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போவோம். நீங்கள் வந்து என்ன அப்படின்றீங்க. என்னடி நான் அதை பார்த்ததே இல்லையா என்ன இரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே விட்டேன் அது ஒருக்கு அப்படின்ற மாதிரி அவன் ஃபேண்ட்டை எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறான் மறுபடியும் வந்து பெட்டில் படுக்கிறான். அவங்கள பிளாங்கெட்டு தரான். நீங்கள் வந்து சின்ன நீ ரொம்ப மோசமாக பண்ணுற அப்படின்றீங்க. இந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு டைமண்ட் ரிங்கை காமிக்கிறான். ஜென் எனக்கா அது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் இது உனக்கான ரிங் தான், கேட்காமி அப்படிமா சொல்லிட்டு ஸோ உங்கள் கையில் வந்து போட்டு விடுறான். உங்கள் கைக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் அந்த ரிங்கே பார்த்துட்ருக்கோம். எதுக்கு இப்போ திடீர்னு ரிங்கு? அதாவது இதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று என்னென்னா நான் லவ் பண்ணும் போது அந்த ரிங்கை நான் போட்டு விட்டேன். அப்பயும் நம்ம இப்படி தான் இருந்தோம், நம்ம இப்பயும் அப்படி தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறான். நீங்கள் வந்து ஜென் இப்படிலாம் பேசாத எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்றீங்க. அண்டு இந்த இன்னொரு ரீசன் என்னென்னா நான் என் லைஃப்பில் எல்லாமே ரீஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நம்ம லைஃப்பை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே பண்ணணும்ல. இதோ இப்போ இந்த ரிங்கு, இந்த பெட்டு, நீ, நான் எல்லாமே புதுசு தான், நானே புதுசாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி ஓகே நம்ம இந்த ஒன்ஷாட் இதோட முடிச்சுப்போம். ஐ திங்க் பெட்டராக இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. லைக் சுமாராக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். என்னோட ஒரு காம்ப்ளிமெண்ட் என்னோட ஒன்ஷாட்டுக்கு நான் சொல்கிறேன். சுமாராக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா. ஓகே மூன்ஸ் அண்ட் லைபீஸ், பை பை, டாட்டா, லவ் யூ.